பாட்டி எம்மா திமுரு கொண்ட வரமச்சி இருந்துக்கிட்டு நானும் அரசல் புரசலாக கேட்டுக்கிட்டு இருந்தேன் செக்காக்காரி இருந்தாலும்னுட்டு நான் எதுவும் பேசாத செவனோன்னு செத்த நாய் செருப்பு கடிச்ச கணக்கில் கிடப்பங்க எவ்வளோ எப்படியா போகிறான்னுட்டு என்ன திமுரு இருந்தா என்னம்மா பண்ணி தொலைச்சி விட்டாளுவனு பண்ணி வச்ச வேலையெல்லாம் பயங்கரமான வேலைகளாக இருக்குது என்ன காக்க வரா இந்த வாரம் நீ இடையில பேசாத மாமியா அப்படி இப்படி நீ என் மருமக கொட்டி சொல்கிறிய உனக்கு எம்மா திமுருட்டி எடுபட்ட சிரிக்கி மாவ சிரிக்கி எட்டியா உங்கள் வாரம் கட்டி 3 பேர் இன்னொரு பக்கம் வாங்க மொத்தத்துக்கு சேர்த்து இன்னைக்கு முன்னால் வரிஞ்சு கட்டி போகிறோம் வரிஞ்சு இவ ஒரு ஆளுன்னுட்டு என்னமோ பேசிக்கிட்டு கிடக்குறா சீச்சி இவ ஒரு ஆளுன்னுட்டு என்னமோ பேசிக்கிட்டு திரிடா பாரு எடுபட்ட சிரிக்கி மாடு எப்போ பாரு இப்படியே தான் எந்த பிரச்சனை எங்கே போனாலும் எங்கே போன மாதிரி அத்தை ஏமால வண்டி யாராத்தன கதையா எப்போ பாரு என்கிட்டே முட்டிக்கிட்டு மாடிக்கிட்டு என்னடி இது நீங்கள் பேசின சண்டைக்கு என்ன இருக்கிறாளாவா இனிமேல் சும்மா விட்ற மாதிரி இல்லை இன்றைக்கி போட்டு வெளுத்து வாங்குற பாரு அத்தை என்னங்க அத்தை நீங்கள் தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்கீங்க இங்கே வேற கடை போய்கிட்டு இருக்குது சித்த கம்மல் இல்லை எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்து நான் பேசிக்கிறேன் ஐயோ இந்த பொம்பளை என்ன வேலை பண்ணி வச்சதுன்னு தெரியுமா உங்களுக்கு ஏன் அத்தை தெரியாதனமா நீங்கள் பட்டில சண்டை வாங்கிட்டு தெரியுங்களே ஐயோ கடவுளை அந்த பொம்பளை பெரிய வேலை பார்த்துடுச்சு அங்கே பார்த்தீங்களா நாகமத்தை அழுது கிடக்குறாங்களே என்ன காரணமும் எதுவும் விசாரிச்சிங்களா கொண்டீங்களா நாகமத்தை எல்லாத்தையும் நம்ம அழகியத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அதை வச்சு தான் இந்த பொம்பளத்தை எதாவது சொல்லி குடும்பத்துக்கு குழப்பி விட்டு ஏதோ மீன் பிடிக்குது போலக்கு அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தோம் கடைசியில் பார்த்தா இந்த பொம்பளத்தை எல்லா வேலையும் பார்த்து ஒரு குட்டி வாழ்க்கையே கொடுத்துட்டு அத்தை இந்த பொம்பளை சும்மா அவளுக்கு நாங்களே கேட்குறோம் நீங்கள் எது பேச வேணாம் எதுக்கு நமக்குள்ள சண்டை ஏத்த அவள் பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை அத்தை நம்ம கிட்ட சும்மா வாயை போட்டு கிழிச்சு கிடப்பா எப்போ பாரு நான் எங்கேயோ என்ன பண்ணாலும் இவ்வளோ வந்து அளவு இவ்வளோ முட்டுக்கிட்டு வர அளவு போகிற அளவு வர அளவுன்னு நம்மளை போட்டு சாடையில் போகல உங்கள் பையனை ஒரு கேள்வி என் பிள்ளைய ஒரு கேள்வி உங்களை ஒரு கேள்வி எங்களை ஒரு கேள்வின்னு எம்மா கேட்டு திரிவா தெரியுமா இந்த பொம்பளை ஏன் அத்தை சத்த சும்மா இருந்த அத்தை சண்டை வேணா நம்ம வீட்டுக்கு போய் எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டு கதையாக இருந்தால் நம்ம பேசிக்குவோம் இதெல்லாம் பொதுவான கதை இந்த இடத்துல இந்த பொம்பளை மாணவப்படுத்தி அசிங்கப்படுத்தினாலும் இதுக்குள்ள சொரணம் இருக்கும் இந்த மாதிரி இன்னும் எத்தனை பிள்ளை வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு இந்த பொம்பளை தெரியோ தெரியல ஏன் அதை விட்டுவிட்டு நீங்கள் என்ன தேவையில்லாத வேற சண்டையெல்லாம் எடுத்து நினைக்காதீங்க நம்ம சண்டையெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம் அத்தை சித்த கம்முன்னு இருங்கத்த வானத்தை சண்டை கண்டை எதுவும் போட வனத்தை சொல்லத்தை கேளுங்கத்த பாடி எடுபட்ட சிரிக்கி எட்டி என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்காத என்னம்மா அவள் ஒரு ஆளுன்னுட்டு அவளுக்கு நீங்கள் போங்க எட்டக்கணி என்ன சொல்கிறியாட்டி எட்டியா ஒரு மாமியாளாச்சுன்னு ஒரு மட்டு மரியாதை என்னடி நீ பேசுகிற இலையில வந்து நீ ஃபஸ்ட்டு எட்ட பாடி அவளை என்ன எழுதுன்னு இன்றைக்கி நான் கிழிச்சு கீழே வச்சிட்றேன் நான் நல்லா உப்பை வச்சு உடம்பு ஃபுல்லாக தச்சு விட்டுறேன் தச்சு என்ன திமுரு பார்த்துக்க அவளுக்கு ஒரு குட்டி வாழ்க்கை கொட்டுரும் இல்லாமல் இந்த வாரம் நீ யாரும் பேசுகிற வளர்த்துக்காடு அப்படி இப்படி என்ன மரியாதை குறைவா பேசிக்கிட்டு இருக்கிறா பைத்தியக்காரி நீ என்னமோ என்ன பேசாத எட்டப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற என்னடி எங்கனாலும் சண்டை வர்றது தான் எப்போ பாரு என்கிட்டயே மோடிக்கிட்டு நீ போய் சாதாரணமாக பேசுறதுக்கு என்ன இருக்கட்டும் இந்த சிரிக்க முண்டை இழுட்டா ஏட்டியா ஏன் நல்லவளை இங்கே வாங்க சரியான ஒரு அப்பா ஆத்தாதான் உன்னை வளர்த்தாங்கன்னா நீ இப்படி வாட்டி எப்போ பாரு எங்களையே பிடுங்கிட்டு திடீரிய எட்டி இந்த ஊரில் எங்களை தான் பிடுங்கி திரிஞ்சு கொண்டுபிட்ட ஊரில் எல்லா மான மரியாதையும் வாங்கிவிட்ட ஒருத்திக்கு காலம் கடந்து தாலி கட்டி வைக்கலாம்னு அவள் ஆத்தாவாரி சந்தோஷமாக ஒரு மாப்பிள்ளை பார்த்தா பசி ஏறி போய் சொல்லிட்டு வந்துருக்குற இந்த கடையோட என்ன கடையை போய் சொல்லி எப்படி கல்யாணத்தை நிறுத்தினேன் உன்னை சும்மா விடக்கூடாது ஏற்பட்ட சிரிக்கி மானக்கிட்ட சிரிக்கி பேடியில் போகிறவ பாதியில் போகிறவ பாடையில் போகிறவ நாசமாக போகிறவ எப்போ பாரு இப்படி தான் ஊருக்குள்ளே எல்லா வேலை அயோக்கியத்தனமும் நீ தான் பண்ணிக்கிட்டு தெரியலன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுட்டி யார் செஞ்சாங்க போனாங்கன்னு தெரியாததான் இந்த நாகம்மா கிடக்குறா அவள் கிடக்குறா வாயில்லாத பூச்சி கணக்கில் எப்போ அவன் அவகாரி மவன் எட்ட விட்டு செப்பு மாமா அவளை இட்டுக்கிட்டு போனானும் அதுலேருந்து அவள் வாய் கையெல்லாம் அடைக்க விட்டான்னு அவள் வீட்லையே நீ போய் உன் விட்டியை காட்டலான்னு பார்க்குறியா இங்கே ஆர்ட்டி நாகம்மா இவள் தாண்டி போய் உன் அம்மாவை வாழ்க்கை கெடுத்துவ இவளை இழுத்து போட்டு சாட்டுங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ராணிக்கால வரு அவளெல்லாம் கையாளி இவளுக்கு என்ன எப்போ பாரு இப்படியே தான் அடுத்த விட்டு வாழ்க்கைய நல்லா கஞ்சி காய்ச்சி குடிக்கிறாளுவ ஒரு பிள்ளை வாழ்க்கை கெடுத்து அவள் பைத்தியம் மொழி மாரி சுட்டிக்கிட்டு தெரியுறா என்னன்னாக்கா என்னைய போன்றா எடுபட்ட சிரிக்க மாட்டேன் எங்கள் வீட்டில் இடத்த வாங்கி வீடு கட்டிக்கிட்ட மாட்டேன் நீ இடம் இல்லாத அன்றாசம் நின்றுக்கிட்டு இருந்தால் நாங்கள் கொடுத்த முடியும் இடம் கொடுத்ததுக்கு மரத்தை பிடுங்குறியாட்டி மரத்தை காட்ட ஆச்சாரம் வனவங்க நாங்கள் ஆச்சாரம் வனவங்க அப்படின்னு ஊர் உள்ள மாலை அடிச்சுக்கிட்டு தெரியாமா மொகர கட்டை எப்போ வார இந்த மொகரையில் சிரிப்பு இருக்கிறா சிரிப்பு மூஞ்சி மொகர கட்டையும் என்ன இது இந்த அக்கா இப்படி மூச்சு விடாது அப்படி வாயில நுரட்டல்ற அளவுக்கு சண்டை போடுறாள என்னம்மா இந்த பொம்பளைக்கு நம்ம என்ன கையாளு உடந்தையா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்கிறாள் இந்த பொம்பளை மொட்டைக்கு ஏன் அக்கா சும்மா என்னக்கிட்டு இருக்கிறியா என்னன்னு போய் 4 கேளுக்கா திமிரு பிடிச்ச மாடு நம்மளை கேட்டுக்கிட்டு என்ன வயசில் பெரிய ஒன்று நான் பாட்டுக்கிட்டு நிற்கிறேன் என்னன்னா எப்போ திமிரு நெஞ்சு நல்லா நிமிட்டிக்கிட்டு உடம்ப சாச்சிக்கிட்டு நிற்கிறாள் சாச்சிக்கிட்டு சண்டை வாங்குறதுக்கு ஒரு கை படுறக்கு இந்த பொம்பளை ஐயா அக்கா நம்ம செவனோன்னு செட்டு நான் செருப்பு கடிச்ச கணக்கில் நிற்கிறோம் நம்மளை இழுத்து கொள்ள விடுறாளுவல இது நல்லா வரக்குது
ஏ எக்கா இங்கே யாரு அம்புஷம் நீ என்னெல்லாம் பண்ணி தொலைச்சி போட்டு எங்ககிட்ட வந்து நின்றுக்கிட்டு இருக்கிற எங்கிட்ட அதை போய் நில்லு நீ இங்கே நிற்கிறதுக்கு நாங்கள் உடந்தாலும் நாங்கள் கையாளுன்னு வர சொல்கிறாள் அந்த பொம்பளை நல்லா இருக்குடா இந்த கதை என்ன யார் விட்டு வாழ்க்கை யார் கட்டு விட்டு என்ன எங்களை வந்து கேட்டு இருக்கிறா அந்த பொம்பளை இங்கே யாரு இங்கே பார்க்கா முட்டைச்சியாக்கா சும்மா எங்களை பார்த்து நீ தேவையில்லாத வச்சு நிற்கிறீங்க பாட்டுக்கா இந்த பொம்பளை இப்போலாம் வந்து எங்கள் பக்கத்தில் நின்னாக்கா உடனே நாங்கள் எல்லாத்துக்கும் காரணம் பேசுவியே ஏன் அக்கா என்ன நினச்சிக்கிட்டு இப்படி பேசுறியா எனக்கு ஒன்றும் தெரியல ஒரு ஆள் மேலே சண்டை போடுறது என்ன வம்பு வளர்க்குறதெல்லாம் சகஜம் தான் வச்சுக்க அடுக்கு எப்போ எங்களே பார்த்துக்கிட்டு எங்களே நீங்கள் குறை சொல்லிக்கிட்டே நிற்கிறீங்களா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு ஆற்றம் வரும் பார்த்துக்கா எப்போ பாரு எங்களை மேலேயே குறை சொல்லிக்கிட்டு குறை பண்ணிக்கிட்டு என்னடி இது 100 இருந்தாலும் ஒரு மனசாட்சி வேணா அக்கா என்னக்கா இங்கே எல்லாம் சண்டையே கலையபுரமாக இருக்குது என்னக்கா பண்ணுறது ஐயா என்ன நம்ம ஒன்று ஆரம்பித்தா எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன நம்ம பக்கம் திரும்புதே ஐயா மொட்டை சேர்த்த வாயை சேர்த்த சும்மா வச்சுக்கிட்டு நிற்காத நீ என்னட்டி பேசுகிற நான் பெரிய வெட்டி நீ சின்ன வெட்டின்னுக்கிட்டு இந்த இடத்துல எல்லாம் பேசுகிற வேலையாயுது சொல்லு பார்ப்போம் என்ன ஏக்கா தேவையில்லாத நம்மக்கிட்ட நம்ம பக்கம் திரும்புது பிரச்சனை சொன்னது இந்த பொம்பளை இழுத்து நடுவில் விட்டுப்புட்டு நம்ம கிளம்பலாம்னு பார்த்தாக்கா நம்ம வாயே சகுனியாக பிடிச்சி எக்கா என்னக்கா பண்ணுறது ஐயா என்ன இந்த பொம்பளை புள்ள பூச்சிக்கெல்லாம் வாய் வரும்னு நம்ம நினச்சா பார்த்தோம் ஏக்கா இந்த மோனிகா பொம்பளை என்ன இப்படி பேசிக்கி நிற்கிறாள ஐயா இனிமேல் மாமியாளுக்கு சும்மா கையாலேயே பிடிக்க முடியாது ஏற்கனவே அந்த பொம்பளை போட்டு வாட்டி எடுக்குது இதில் வர இந்த பொம்பளை வந்து உன் மாமியாரையே குறை சொல்லிக்கிட்டு திரியிறா அக்கா என்னக்கா இப்படி பண்ணுறாளுவல எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கழுவிலாம் நம்ம அந்த குட்டிக்கு ஒரு நியாயம் வாங்கி கொடுக்கலாம்னு நம்ம திட்டம் போட்டால் இவ்வளோ போட்டுற திட்டத்தை பாரு சி என்னடி இது போய் இந்த கிளவி கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம குடும்பமே நாசமாக போகுது போ எப்போ பாரு நம்மளோட நேரங்காலம் எல்லாம் போகுது இதை முடிச்சுவிட்டு எங்கிட்டாவது போய் உட்காந்து செத்த கதை அடிச்சுக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு அதை வாங்கி தின்னுபிட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு வருவோம்னு பார்த்தா இந்த பொம்பளை கிட்ட மாட்டிக்கிட்டு பெரிய தலைவலி குளமாக இருக்குது எக்கா என்னக்கா நான் இவ்வளவும் புலம்பிக்கிட்டு இருக்கிற நீ என்னக்கா செவனோன்னு வாயை பொழந்துக்கிட்டு நிற்கிற சொல்லு என்னதான் உனக்கு பிரச்சனை நீ தானே எல்லாத்தையும் ஆரம்பித்து வச்ச செவனோன்னு நிற்கிறிய நான் என்னத்தை சொல்லுவேன் பாருங்க அத்தை உங்களால் தான் இவ்வளோ பிரச்சனை நடக்குது ஒழுங்காக உண்மையை சொல்லிவிடுங்க நீங்கள் பஸ் ஏறி போனது உண்மை தானே அங்கே போய் அந்த பொம்பளை யார் அது அழகு கேசரியை பற்றி தப்பாக பேசுனது நீங்கள் தானே அல்ல அவங்க வீட்டிலேருந்தே தகவல் வந்து போச்சு எங்களுக்கு இந்த சம்மந்தமும் வேணாம் இந்த பொண்ணு வேணாம்னு கல்யாணம் நிற்கிற அளவுக்கு பண்ணி வச்சுருக்கீங்களே இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குதா இதை உங்கள் மருமவை தான் உங்களை வாழ வைக்கல நீங்கள் உங்கள் மருமவளை வாழ வைக்கல அவள் உங்களை வாழ வைக்கல எப்படி நாசமாக போகிறீங்க உங்கள் குடும்பத்தோட எப்போ பாரு இப்படி ஊரா விட்ட குடும்பத்தையும் இப்படி கஞ்சி காய்ச்சிறீங்களே நல்லா இருக்குது அத்தை இது நான் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறேன் அத்தைன்னு மரியாதை கொடுத்து இதுவே வேறு யாராவது இருந்ததுன்னா அவ்வளவுதான் பார்த்துக்குங்க என்னம்மா நீங்கள் தேவையில்லாத பண்ணிக்கிட்டு திரியிறீங்க அடுத்தவங்க விட்டு குடும்பத்தில் பிரச்சனை எழுதி விட்டுட்டு நிற்கிறீங்க இதெல்லாம் நல்லா இல்லை சொல்லிவிட்டேன் நீங்கள் பண்ணது தப்பும் இல்லாமல் மொட்டை சேர்த்துக்கிட்ட வர எகுறீங்களே என்ன நினச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை சொல்லிவிட்டேன் ஒழுங்காக நீங்களே ஒத்துக்குங்க உண்மையை ஒத்துக்கிட்டு நேராக போய் அந்த குட்டி சம்மந்தி வீட்டில் போயிட்டு இல்லை அது நல்ல பொண்ணு தாங்க நான் தெரியாமல் பண்ணிவிட்டேன்னு நீங்கள் ஒத்துவிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனை இதோட முடிஞ்சு போச்சு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் நான் இன்றைக்கி அவ்வளவுதான் என்ன நடக்கும்னே தெரியாது தூக்கி கொண்டு போய் ஜெயிலில் போட்டுப்புட்டு இவங்கள காலத்துக்கும் வெளியில் விடாதீங்க ஒரு பொண்ணு வாழ்க்கை கெடுத்துவிட்டாங்க இந்த பொம்பளை அப்படின்னு சொல்லி உங்களை வச்சு நல்லா குத்துன்னு குத்த சொல்லிவிடுவோம் ஒழுங்காக உண்மையை ஒத்துக்குங்க சொல்லிவிட்டேன் நீங்கள் என்ன பண்ணுற வேலைலாம் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா எப்படி தான் ஏன் தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு நீங்கள் அடுத்தவங்க வீட்டு குடும்பத்தில் இப்படி தலையிடுறீங்க அடுத்தவங்க வீட்டில் எதுவும் பிரச்சனையை உங்களுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணுமா அப்போ தான் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா அத்தை என்ன அத்தை இதெல்லாம் நல்லாவா இருக்குது குடும்பக்கார பொம்பளை பண்ணுற வேலையா இதெல்லாம் என்னடி என்ன பார்த்து இப்படி மிரட்டிக்கிட்டு தெரியுறீங்க ஆளுக்காளு எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன பேசுறீங்க இந்த பக்கம் வந்து நிற்கிறேன்னு என்னை இவ்வளோ கூட சேர்த்து வச்சு பேசுறீங்க அவ்வளோ என்னன்னா என்ன சேர்த்துக்காம என்ன என்னத்துக்கு பேசிக்கிட்டு நிற்கிறாளோ எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அந்த பொம்பளை போய் எங்கே ஏதோ பண்ணி விட்டுட்டு போகிறதுக்கு நாங்களா பொறுப்புன்னு அந்த பொம்பளை கேட்குறா என்னடி என்ன மிரட்டி என்னை ஒத்து வச்சுக்கிறியா நான் எங்கடி போய் யார் விட்டு வாழ்க்கடி நான் கெடுத்தேன் யாடி இப்படி அப்பட்டவா போய் சொல்கிறேன் நல்லா இருப்பேட்டி சொல்லி நீனு என்னமோ பழக்க வழக்க தோஷத்துக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறியா இங்கே ஆரட்டி இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை பார்த்துக்க எப்படியெல்லாம் என் மேலே பழிய போடுறாளோ பாருமா ஏட்டி நான் தான் சொன்னேன் உனக்கு யார்டி சொன்னது எப்போ பாரு நீ இப்படியே தான் என் மேலே நீ தப்பு பேசி நீ இப்படி தான் பண்ணிக்கிட்டு தெரியுற இங்கே பாருட்டி சொல்லி நான் சொல்லிவிட்டேன் நான் எங்கேயும் போகலை எங்கேயும் யாரை பற்றியும் சொல்லலை அவள் பெரிய அழகி பெரிய உலக அழகி அவளை போய் நான் இவளை கட்டிக்காடிங்கன்னு வேலை மனக்கிட்ட போய் சொல்கிறேன் எனக்கு அவளுக்கு என்ன வாய்க்க வரப்பட்டண்டையா இல்லை சொட்டு பிரிக்கிறேன் சொல்லு பார்ப்போம் என்னடி என்ன போட்டுக்கிட்டு நீங்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்னை இப்படி கழிக்கிறீங்களா 100 நாள் வேலைக்கு வந்துட்டு தப்பாட்டி வேலைக்கு வந்த இடத்துல எல்லாம் பல கதை பேசுவீங்கன்னு நானும் கேள்விப்பட்டேன்
என்ன பற்றி பேசிட்டா உங்களுக்கு வேலை படுறக்கு இப்போவே நானே போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க மேலே எல்லாம் எப்போ பாரு என்னவே குறை சொல்றியாட்டி சொல்லி நல்லாவே இருக்கு நான் சத்தியமாக செய்யலட்டி யார் மேலே சத்தியம் பண்ணணும் சொல்லு பார்ப்போம் என்னடி இவ்வளோ எப்படி பேசிக்கிட்டு என்னை போட்டு சாவடிக்கிறாள் எனக்கு நிம்மதியே இல்லாத போச்சு. ஐயோ கடவுளே, நான் என்னத்தை பண்ணுவனே தெரியலையே. எப்போ பாரு இவ்வளோக்கிட்ட மாட்டிக்கிட்டு லோல் படுறதா பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்ன சொல்லி இந்த பொம்பளை என்ன ஒத்துக்குச்சா இல்லையா? ஒத்துக்கள்னா இழுத்து கொண்டு போய் செயலில் தான் தள்ளணும் பார்த்துக்க. சத்தியம் வர பண்ணுது சத்தியம். பொய் சத்தியம் பண்ணால் உங்களுக்கெல்லாம் சக்கரை பொங்கலா போச்சா சத்தியம்னு? எம்மா திமிரு எம்மா பேருங்க நிற்கிறோம். நீ பண்ண வேலைக்கு ஆதாரம் சாட்சியோடு வந்து சொல்லிட்டு போட்டாங்க. அப்புறமும் இல்லைன்னு இந்த பொம்பளை சாதிக்குது பற்றியா காரியம். எப்படிப்பட்ட ஆளாக இருக்குது பத்துக்க. ஐயா ஐயா என்னம்மா ஆயிடுச்சு. இப்படிலாம் நீங்கள் நடிப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல தையாத்த. அவள் என்ன பண்ணிவிட்டா உங்களுக்கு அந்த அழகு கேசரி? பாவம் அந்த அத்தை பாய் எப்படி மனசு உடஞ்சி போய் எப்படி நிற்கிறாங்க பாரு அந்த அத்தை. ஏதோ எல்லா வீட்லேயும் பொண்ணும் இருக்குதான். காலகாலத்துக்கு எல்லா சாதகமும் எல்லாம் சரிப்பட்டு வந்திருந்தா எல்லா பிள்ளைகளும் எல்லாரும் கட்டி கொடுத்துட்டு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்துட்டு அவங்கவுங்க பொழப்ப அவங்கவுங்க பார்க்குறாங்க. வயசாகி போச்சு அந்த அத்தைக்கு. அவங்க மவளுக்கு கல்யாணம் ஆகலன்னு அவங்களே துக்கத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் பஸ் ஏறி போய் கல்யாணத்தை நிறுத்திட்டு வந்துருக்கீங்களா? உங்க நல்லா இருக்குதா? இங்கே பாருங்கள், இல்லைன்னு மட்டும் சொல்லிவிடாதீங்க. அவ்வளவு தான் சொல்லிவிட்டேன். நீங்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. எங்ககிட்ட சாட்சி ஆதாரம் எல்லாம் இருக்குது பார்த்துக்குங்க. ஒழுங்காக ஒத்துக்குங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். பத்தியா ஆனால் எடுபட்ட சிரிக்க பின்னாடி போய் சொல்லி எல்லாரையும் ஏமாட்டும் அழுது வச்சு அழுது நடிச்சு சீனா போட்டு நான் செய்யலைன்னு சொல்லி இப்படியே தாண்டி நம்ம குடும்பத்தை சாச்சா இந்த கிறுக்கு முண்டை. இவ பேச்ச நம்பாதீங்க. இவளை தரன்னு இழுத்துக்கிட்டு போவாங்க. அந்த மேலே ஒரு அந்த சமீன்தார் தானே அவர்கிட்ட போய் அவள் வீட்டில் தானே போய் இவ சொல்லிட்டு வந்தா எல்லா கதையும். இவளை இழுத்துக்கிட்டு போய் அங்கே போய் வச்சு மூடலிங்க கட்டி அப்புறம் இவ திருண்டு வாய்ந்த மாடு. அப்போதான் இவ மான மரியாதை எல்லாம் போகும். அண்டில் சிண்டிலியா போய் இவன் நிப்பா வர நடுத்தருவில். இவ புருஷங்காரன் ஒடுக்கி வச்சு இவளை என்ன பண்ணுறான்னு பாரு. இவ பண்ணுற கோடு மாலை வேலைக்கு அந்த மனுஷன்றதோட ஏதோ சோறு தண்ணி ஆக்கி போட்டுக்கிட்டு இவளுக்கு அடிமையாக கடந்து கிடக்கிறான். இவன் பண்ணுற சேட்டையெல்லாம் அந்த ஆளுக்கு தெரிஞ்சிட்டு இவளை வேற எடுத்து வெண்ணி விட்டுருவான். எம்மா திமிரு பிடிச்சி போய் அந்த மனுஷனையும் ஏமாற்றிக்கிட்டு திரியிறா பற்றியா இந்த அம்புஷன் சிரிக்கி காரட்டி எனக்கு இருக்கிற கொலை வரைக்கும் உனக்கு சும்மாவே விட மாட்டேன். உனக்கு தண்டனை வாங்கி அவள் கொடுக்குறாளோ இல்லையோ நான் கொடுக்குறேன் பாரட்டி கழுத. அக்கா இம்மா சண்டை இங்கே நடக்குது. அவள் விட்டு சண்டைன்ற நாகாத்தா எப்படி போய் ஓரம் கட்டுக்கிட்டு நிற்கிறாள? நமக்கு என்ன சண்டை வாங்கணும்னு தலையெழுத்தில் எழுதியிருக்கு. நீ என்ன உயிரை கொடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு தெரியுறிய? அங்கே பாரு அவள் என்ன மாதிரி நின்றுக்கிட்டு போசி கொடுத்துக்கிட்டு நிற்கிறா பாரு இந்த நாகாமா. நமக்கு என்ன எல்லாம் வேலை பழப்பாய்வு சொல்லு பார்ப்போம். அக்கா நீ என்னத்துக்கு உயிரை கொடுத்துக்கிட்டு மூச்சு வாங்கிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற? ஒரு வார்த்தை வந்து என்னாடி ஆண்டி என் மகள் வாழ்க்கையை கெடுத்துன்னு அவள் கேட்டால? நீங்கள் எல்லாம் மன்றாடுறீங்க, எல்லாம் பேசுறீங்க, கொள்றீங்க. அவள் நின்றுக்கிட்டு என்னமோ அழுவுற கண்ணி அஞ்சில் மாரி மூஞ்ச வேணும் வச்சுக்கிட்டு நிற்கிறா. கட்டியா நாகம்மா இங்கே நாங்கள் எல்லாம் கட்டிட்டு கிடக்குறோம் அவள் வாழ்க்கைக்காக. நீ என்ன நாங்கள் நின்றுக்கிட்டு கடையாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். சம்மந்தி கூட சோடி போட்டுக்கிட்டு சோடி ஏட்டி கிறுக்கச்சே என்னன்னு கேளுட்டி அவளை? எப்போ வாரு இதே தான் பொழப்பு இவ்வளோளுக்கு. எப்போ வாரு என்ன நல்லதாக இருந்தாலும் சரி கட்டாக இருந்தாலும் சேர்ந்து பேசியாண்டி குடும்பத்தை வீணாக பண்ணி விட்டீங்க. உன் அவளுக்காக இங்கே நாங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு திரிதான் என்னமோ எட்ட கண்டுக்கிட்டு கடை பேசிக்கிட்டு நிற்கிறா கடை. என்ன பார்த்தா அக்கா என்னைய ஓரங்கிட்டு நிற்கிறோன்னு சொல்கிற? யார் சொன்னாங்கன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு இடையுமே சுக்குநூறா பிடிச்சி அக்கா. எனக்கு தெரியாதல்ல இந்த பொம்பளை கண்டுபிடிச்சிருக்கிறாளுவல. நம்ம வீட்டுக்கு வந்த மருமவளோ நல்லா கண்டுபிடிச்சி கேள்வி காக்குறாளுவல. அப்படி என்ன என் குடும்பத்து மேலே அவளுக்கு வெறின்னு தெரியலையா? அப்படி என்ன பழி வாங்குற கோணம்னு தெரியலையே இந்த அம்புஷம் மாட்டுக்கு. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ண என்ன பாவம் பண்ணு சொல்லு பார்ப்போம். ஐயோ கடவுளை எனக்கு நினைக்க வேதனையாக இருக்குது. என்னால் வேதனையை தாங்க முடியல, மயக்கமாக வருது. நீ என் ஜம்மண்டி என்ன பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. நீ என்னன்னா இப்படி பேசுறியே அக்கா? அப்படியே ஒரு நடிப்பை போடுவா பார். என்ன காட்டுறதுக்கு எப்படி பேசுகிறா பார். எல்லாம் பேசி குத்தி பிரித்து வரட்டும் அப்புறம் பேசிக்கலாமல் நிற்கிறா அவருக்கு கிறுக்கு. ஓகே எவ்வளோ சொன்னீங்களே எவட்டியவா? எப்போ பாரு இந்த பொம்பளைக்கு எங்களையோ விட்டு பேசட்டு தான் வேலைன்னு. எட்டி மோனிகா அந்த பக்கம் வா, நல்ல முகரையை காட்டு முகரையை எட்டி. நாங்களாம் நல்ல மனசில் உள்ளவங்கட்டி நாங்கள் எப்போவுமே பொதுவாக பேசிக்கிட்டு உன் மருமவை எப்படி இருக்கிறா, எப்படி இருக்குது, ஏறா இருக்குது, இப்படி செய்ய அப்படி செய்ய நல்லது கட்டி சொல்கிற ஆள் ஒட்டி நாங்கள். நீங்கள் என்ன சொல்லி கொடுக்காதான் அவன் பண்ணி வச்சுக்கிறாள். இந்த வேலையை எல்லாம் எங்களுக்கு தெரியுமிட்டி உங்கள் தகால் விட்டலாம். பேசிக்கிட்டு இருக்கிறா பேச்சு. எங்களுக்கு தெரியாதான் இருக்குது உங்கள் லட்சணமெல்லாம். அக்கா இந்த பொம்பளை தாங்க பண்ணி வச்சிருக்கிறா. இவளை இழுத்து கொண்டு போய் செயலில் கொண்டு போய் போடுவோம்க்கா. அப்போதாக்கா சரிப்பட்டு வருவா. இவ மேலே ஒரு
யாருக்கும் தெரியாதுதானே இந்த வேலையை பார்த்தேன். இவ்வளோ என்ன போலிச்சு கிழிச்சுலாம் சொல்கிறாளுவோலே, நம்ம என்ன பண்ணுறது? நேராக ஜமீனுக்கு போய் அந்த ஆளுக்கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க, நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு தான் வரணும் போல் இருக்கு. இல்லைனா வேறு வேலையே இல்லை, என் புரிச்ச கூட என்ன சேர்த்து வாழ விட மாட்டாளுவோல, சேர்ந்துக்கிட்டு எல்லாம் சேர்ந்து பஞ்சாயத்து வரைக்கும் கூட்டுக்கிட்டு போடுவாளுவா. என்னமோ தெரியல, யாருக்கும் தெரியாதுன்னு பார்த்தேன் இந்த வேலையை. எவதான் சொல்லி வச்சாலும் பாடியில் போவேன், பேதியில் போவேன். இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னொரு வேலையில் நான் பார்த்துக்கிறோம். எக்கா அவள் ஓடலை எக்கா, நேராக ஜமீன் வீட்டுக்கு போகிறா. இப்போ மேலையூருக்கு போய் சொல்லி அந்த பொண்ணை தாலி கட்டிக்க சொல்லுங்க, நல்ல பொண்ணு தானே சொல்லி மன்னிப்பு கேட்க போகிறா. இல்லைன்னா போலீஸில் கொண்டு போய் வச்சு நிமிட்ட மாட்டாங்க. அதுக்கு பயந்து ஓடுறா. வாங்க போவோம் வீட்டுக்கு. எல்லாம் தான் வந்த கதை முடிஞ்சு போச்சே. இம்மா கதையும் முடிஞ்சிருக்கு பாரு. இது வரைக்கும் நமக்கு ஒன்றும் தெரியலை, கடைச்சி கட்டுறதெல்லாம் தெரியுது எல்லா கதையும். கடவுளை